ஆளுமை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இப்பொழுது நான் இயற்கை முறையில் ஆர்கானிக் முறையில் சோப்பு தயாரிப்பதை பற்றி கொஞ்சம் சொல்ல போகிறேன். பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிகளெல்லாம் சோப்பு தயார் பண்ணுறது பாம் ஆயில் கழிவு இந்த மாதிரி இதில் பண்ணுறாங்க. அதனால நம்மளுக்கு சோப்பு போடும்போது நம்ம ரோம கண்ணுகள்லாம் அந்த சோப்புடைய கழிவு அடைச்சிக்கிறது. அதனால் நமக்கு ஸ்கின் நோய் இதெல்லாம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் பொதுமக்களாக நம்மளை எல்லோருமே இயற்கை முறையில் போகணும். அப்போ தான் நம்மளுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ இந்த இயற்கை முறையில் அந்த சோப்பு தயார் பண்ணுறதை பற்றி கொஞ்சம் உங்களுக்கு விவரமாக சொல்கிறேன். காஸ்டிங் சோடா இது இயற்கைன்னு சொல்லிட்டு காஸ்டிங் சோடா சொல்லி நினைக்காதீங்க. ஏதாவது ஒன்று ஒரு கெமிக்கல் இருந்தால் தான் நம்ம எதுவும் செய்ய முடியும். இது ஒரு மாதம் பொறுத்து யூஸ் பண்ணிங்கன்னா எந்த ஒரு எஃபெக்ட்டும் கிடையாது. காஸ்டிங் சோடா ஒரு பங்குனா ஒரு 100 கிராம்னு வச்சுக்கோங்க. அதேமாரி அதுக்கு தண்ணி 250 கிராம், 2.5 மடங்கு. தேங்காய் எண்ணெய் 6.5 மடங்கு, 650 கிராம். அது இதுதான் அந்த மிக்சினுடைய காம்பினேஷன். இது பிறகு நீங்கள் நாங்கள் செய்த காட்டுறோம். அது பிறகு செய்து நீங்கள் ஒரு மாதம் பற்றி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடம்புல எந்த அரிப்புத்தன்மையோ மேல் இந்த மாதிரி நோய் இதுகள்லாம் வராது. இப்போ இதில் நாங்கள் 3 விதமான சோப்பு செய்து காட்டுறோம். ஒன்று காஸ்டிங் சோடாவில் செய்கிறோம் பிளைனாக, இன்னொன்று சோத்துக்கத்தாழை ஜெல்லுலேருந்து செய்கிறோம், 2வது. 3வது குப்பைமணி சார்லேருந்து செய்கிறோம். இப்போ அது தோலில் இருக்க நோயெல்லாம் சுத்தமாக எதுவுமே வராது, அருமையாக இருக்கும். இது காஸ்டிக் சோடா 1 பங்கு, தண்ணி 2.5 பங்கு, எண்ணெய் 1/2 பங்கு. காஸ்டிக் சோடாவும் தண்ணியை ஊற்றி நல்லா கலந்துட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அப்புறமேல எண்ணெயை ஊற்றணும். எண்ணெய் விட்டு கலந்து தோசை பதம் வந்த உடனே அச்சில் ஊற்றணும். மறுநாள் அச்சிலேருந்து எடுக்கணும். அப்புறம் 1 மாதம் கழிச்சு நம்ம யூஸ் பண்ணணும். இது வெறும் காஸ்டிக் சோடா சோப்பு. இது சோத்துக்கத்தாழை ஜெல்லில் அதே காஸ்டிங் சோடா அதே மெத்தடில் சோத்துக்கத்தாழையோட ஜெல்லு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 பங்கு காஸ்டிங் சோடா, 2.5 பங்கு தண்ணி, 1/2 பங்கு தேங்காய் எண்ணெய், சுத்தமான தேங்காய் எண்ணெய், மரச்சுக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் ஊற்றணும். ஊற்றி இதை அப்படியே கலக்கிட்டே இருக்கணும். ஒரு 20 நிமிஷம் கலக்கினீங்கன்னா தோசை பதத்துக்கு வந்துடும். அப்போ நம்ம அந்த டையில் ஊற்றிக்கலாம். டை அமேசானில் இந்த மாதிரி டை கூட இருக்குது, அதை வாங்கிக்கலாம். அவங்களுக்கு சைஸ் எப்படி இருக்குது. இப்போ நாங்கள் உடனே செய்யறதுனால நம்ம பேப்பர் கப்பில் செய்திருக்கோம். இதை நீங்கள் 1 மாதம் பொறுத்து யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். அடுத்தது குப்பைமேனி அந்த குப்பைமேனி சாரில் இந்த சோப்பு செய்திருக்கோம். இதுவும் அதே மாதிரி தான். 1 பங்கு காஸ்டிங் சோடா, 2.5 பங்கு தண்ணி, 1/2 பங்கு தேங்காய் எண்ணெய் செய்து பண்ணும்போது நீங்கள் இப்போ சோப்பு எடுக்கும்போது அப்படி எது பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்துடும். இப்போ சோப்பு வந்துருச்சு. இது குப்பைமணி சோப்பு. இப்போ நம்ம இதை அப்படியே லைனாக பண்ணிட்டு 1 மாதம் பொறுத்து யூஸ் பண்ணணும். இது மாதிரி கொஞ்சம் தேய்ச்சி எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். இப்போ இது சோத்துக்கத்தாழனுடைய ஜெல்லுடைய சோப்பு தயார் பண்ணியாச்சு. 1 மாதம் பொறுத்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது கையில் நல்லா கொஞ்சம் அழுக்கான கூட வச்சுங்க, கருப்பாக கூட இருந்தால் கூட நீங்கள் இதை போட்டு தேய்க்கும் போது நுரை எவ்வளோ வருதுன்னு பார்த்துங்க. இப்போ பாருங்கள், இப்போ இந்த எதுவுமே இல்லை. இப்போ சோப்பு கையில் தேய்ச்சிட்டு நுரை வருது பாருங்கள். எந்த ஒரு இதுவுமே இது பண்ணல. அவ்வளோதான். இதே இது பூந்தி கட்டை போட்டிங்கன்னா இது மாதிரி டபுள் மடங்கு பூந்தி கட்டை இலை அந்த தோல் போட்டு செய்தீங்கன்னா
இன்னும் நேரம் அது மாதிரி 2-3 மடங்கு அதிகமாக வரும். அது வந்து கெமிக்கல் கிடையாது. இப்போ சோப்பு செய்கிறது வந்து எங்கள் வீட்டில் ஒய்ஃபு தான் சகுந்தலா தான் செய்வாங்க. இப்போ அந்த அவங்களுக்கு வேண்டிய ஹெல்ப்லாம் பக்கத்தில் இருந்து பண்ணிக்கிட்டு இருப்பேன். நீங்கள் வீட்டில் அதிகமான ஓய்வு நேரம் இருக்குது, நம்ம ஏதாவது ஓய்வு நேரத்தை பயன்படுத்திக்கலான்னு விருப்பம் உள்ளவங்க வந்து வீட்டுக்கு சேர்ந்தா 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் வச்சு நீங்கள் செய்யலாம். 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய்க்கு வந்து ஒரு 150 காஸ்டிக் சோடா இருக்கும். அது நீங்கள் ஹார்ட்வேர் கடையிலே கிடைக்கும், உங்கள் ஊரில் ஹார்ட்வேர் கடையிலே கிடைக்கும், வாங்கிக்கலாம். இதே பெரிய லெவலில் செய்யணும்னு நினைக்கும் போது ஒரு 5 லிட்டர் தேங்காய் எண்ணெய் சொன்னீங்கன்னா 5 லிட்டருக்கு ஒரு 125 சோப்பு வரும். சோப்பினுடைய வெயிட் வந்து 18-20 கிராம். இந்த டை மாறும்போது இப்போ இந்த டைக்கு தான் உங்களுக்கு 20 கிராம், டை மாறும்போது சோப்பு முன்ன பின்ன அதிகமாக வரும். நீங்கள் அதுக்கு தகுந்தபடி விலை வச்சு விற்றுக்கலாம். இப்போ நாங்கள் ஒரு சோப்பு வந்து 30 ரூபாய்க்கு வைக்கிறோம், வச்சு இது விற்றுக்கிட்டு இருக்கோம். இன்னும் அந்த பேக்கிங்லாம் பண்ணாமல் இருக்கும். பேக்கிங் பண்ணோம்னா அது கவரோட உங்களுக்கு காட்டியிருப்போம். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பண்ணுறதுனால எங்களுக்கு பேக்கிங் வேணாம் அப்படியே கொடுத்துருக்கேன்றாங்க. அவங்களுக்கு அதனால் கம்மி ரேட்லேயே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் அதை வியாபார ரோக்கங்களில் போகும்போது அது கவர்ச்சியாக இருந்தால் தான் நீங்கள் வியாபாரத்திலே வாங்குவாங்க. அதனால் மேலே ஒரு ரேப்பர் சுற்றணும், அதுக்கு மேலே ஒரு கவர் வைக்கணும். கவர் வச்சு அதை போட்டு அந்த கவரோட நல்லா பிரைட்டான கலரில் போட்டுக்கிட்டே நல்ல சேல்ஸ் ஆகும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே முதல்ல கொடுங்க. ஒரு 5 லிட்டர் செய்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கொடுங்க. அவங்களே இது வந்து விளம்பரமே தேவையில்லை. அவங்க வந்து அடுத்தவங்களுக்கு சொல்லி அப்படியே ஆகும். இப்போ கூட செக்குன்னு ஆரம்பிக்கும் போது எந்த ஒரு விளம்பரமே இல்லை. இன்றைக்கி வந்து 5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்துக்குலாம் வந்து வாங்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த சோப்பும் வாங்குறாங்க. நீங்கள் வீட்டில் ஓய்வு நேரத்தை பயனுள்ளதாக பயன்படுத்திக்கோங்க.